பொதுமக்களுக்கும் ரொம்ப மன்னிப்பு நான் கேட்டுக்கிறேன். நேற்று அந்த மாதிரி காரியம் நாங்கள் செஞ்சுக்கிட்டோம். வேலை நுப்பாட்டி குழந்தைங்களாம் பயப்படுற மாதிரி செஞ்சுக்கிட்டோம். இதுக்கப்புறம் அந்த மாதிரி காரியம் நாங்கள் செய்ய மாட்டோம். எனக்கே அது ஒரு அச்சமாக இருக்குது. இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன். காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எங்கள் வீட்லேயே ஒரு அக்கா பொண்ணுங்களாம் 2 பொண்ணுங்க இருக்குது. அது நான் இப்போ தான் உணர்ந்து அதெல்லாம். இதுக்கப்புறம் அந்த மாதிரி காரியம்லாம் பண்ண மாட்டேன். நான் ரொம்ப மன்னிச்சிடுங்க. பொதுமக்களும் சரி காவல்துறையை என்ன மன்னிச்சிடுங்க. இதுக்கப்புறம் அந்த மாதிரி செய்ய மாட்டேன். போலீஸ் தூக்கிட்டு போய் வச்சு ஊமை குத்துனதுக்கு அப்புறம் இப்போ மன்னிப்பு கேட்டு வீடியோ போட்ட இந்த பையன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நேற்று மயிலாடுதுறையில் ஒரு கேவலமான வேலையை பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு பிரைவேட் ஸ்கூல் வேனை மறிச்சு குடி போதையில் கல்லெல்லாம் வீசி அந்த வேனுக்குள்ள வந்து பசங்களை கூட்டிட்டு போயிட்டு இருக்கு. அதாவது ஸ்கூல் வேன். அந்த ஸ்கூல் பிள்ளைய வந்துட்டு பயந்து கத்துற சத்தத்தை கூட நீங்க அந்த வீடியோவில் கேட்டிருக்கலாம். அப்படி ஒரு மோசமான செயலை செஞ்ச இவங்களை தான் போலீஸ் இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. உள்ள வச்சு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தான்னு தெரியல. இப்படி ஒரு வீடியோ வருது. எனக்கு அக்கா பிள்ளையெல்லாம் இருக்கு, நான் பண்ணது ரொம்ப தப்பு, நான் திருந்திட்டேன் அப்படின்ற மாதிரி. நீங்க இப்படி பண்ண செயலெல்லாம் பார்த்தா ஒரு நாள்ல திருந்துறவங்க மாதிரிலாம் தெரியல. அட்லீஸ்ட் இவங்க வந்து ஒரு 2 வருஷமாவது உள்ள ஜெயில வைக்கணும். அப்பதான் அவங்க எவ்வளவு பெரிய குற்றத்தை செஞ்சிருக்காங்கன்றத அவங்க உணர்வாங்க. சும்மா குடிச்சிட்டு என்ன வேணா பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வார்னிங் மன்னிப்பு கேட்டலாம் வெளியில அனுப்பக்கூடாது. இன்னொரு சந்தேகம் என்னன்னா, இவங்க இப்படி அராஜகம் பண்ணும்போது அங்கிட்டு ஒரு 5-6 பேர் பைக்ல வண்டியில நின்றுகிட்டு இருக்காங்க. ஏன் அவங்க ஒரு ஆளு கூட இந்த நாயில தடுக்க ஒரு முயற்சி கூட பண்ணல அப்படின்றதே சந்தேகம் இப்போ வர இருக்கு.